இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ நம்ம மதுரையோட ஐகானிக் ஏவி பிரிட்ஜு 1 இயர் பிஃபோர் வந்து ஷூட் பண்ண வீடியோ அது. பாஸ்ட்டு 15 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம கோரிப்பாளையம் ஃப்ளைஓவர் வந்து ரொம்ப மும்முரமாக வந்து கட்டிகிட்ருக்குறாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வைகை ரிவருக்கு மேலே இப்போ எக்ஸிஸ்டிங் ஏவி பிரிட்ஜுக்கு பேரலாக வந்துட்டு இன்னொரு பாலம் வந்துட்டு கட்டுறதுக்கான ஒர்க் வந்து ரொம்ப பிரிஸ்காக வந்து நடந்துகிட்ருக்கு. பில்லர்ஸ்லாம் பெரும்பாலும் வந்துட்டு எரெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு 2-3 பில்லர்ஸ் தான் எரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா வந்துட்டு இப்போ சென்னையில் நாப்பியர் பிரிட்ஜை வந்துட்டு இப்போது ரீசெண்டாக வந்து திரும்ப வந்து கட்டினாங்க. அது பேரலாக எக்ஸிஸ்டிங் நாப்பியர் பிரிட்ஜுக்கு அப்படியே பேரலாக இன்னொரு பாலம் கட்டினது பார்த்திங்கன்னா அப்படியே ஐடென்டிக்கலாக பழைய பிரிட்ஜ் எப்படி இருந்ததோ ஸோ சேம் டிசைனில் வந்துட்டு இன்னொரு பிரிட்ஜை வந்து கட்டினாங்க. ஸோ அது பார்க்கும்போது இன்னும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விண்டேஜ் லுக்கோடு இருக்குது. அதுபோல் நம்ம ஏவி பிரிட்ஜும் ஐடென்டிக்கலாக இப்போ இந்த புதுசாக கட்டுற பாலம் அதே டிசைனில் கட்டியிருந்தாங்கன்னா உண்மையில் நல்லாயிருக்கும். பட் இப்போ அவங்க கட்டிகிட்டு இருக்க ஸ்டைல் பார்த்தா ஐடென்டிக்கலாக கட்டுற மாதிரி தெரில. பில்லர்ஸ் வடிவமைக்கிறது கூடயும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஏவி பிரிட்ஜ் இருக்குல்ல, ஸோ அந்த பில்லர்ஸுக்கு நேராக இருக்கிற மாதிரி கூடயும் தெரில. பழைய பாலத்தோட ரெப்ளிகாவாக ஐடென்டிக்கலாக கட்டியிருந்தால் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்திருக்கும்.